எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எவியை வந்து பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு எவி டீம் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் ரொம்ப ரொம்ப என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜூலை 18 எவி வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படம் வந்து ப்ராஃபிட் பார்க்குறதுக்காகவோ இல்லை அந்த மாதிரியாக எடுக்கப்பட்ட ஒரு படம் இல்லை. ரொம்ப ஒரு யதார்த்தமான இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட சொசைட்டியில் இந்த மாதிரி மக்கள் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட வழியை எடுத்து வைக்கணுன்றது தான் டீமோட ஒரே நோக்கமாக இருந்தது. அதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. அதில் ஒரு சின்ன பார்ட்டாக நான் இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இது மூலமாக அந்த ஊருக்கு எவி மாதிரி இருக்கிற நிறைய மலை கிராமங்களுக்கு ஏதாவது பேசிக் நம்மளுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ் ஆன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பேசிக் நீடாக இருக்குது. அது கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஹாப்பி. நான் அஸ் ஆர்டிஸ்டாகவும் நான் அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த ஒரு திரை மீடியம் வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஃப்ரீடம் ஸ்பேஸாக இருக்குது. அதை எவி மூலமாக மக்களுக்கு வந்து இதை போய் சேர்க்குறதுல ரொம்ப ஹாப்பி. நான் தேங்க்யூ ஸோ மச். என்னோட எல்லா படத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட் மீடியா நண்பர்களாக இருக்கட்டும், பத்திரிகை துறை நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. எவிக்கும் உங்களோட சப்போர்ட் வேணும்ன்றது தான் என்னோட ஒரே விஷ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க. இந்த கதையை வந்து நாங்கள் ஒரு 2018 ஆரம்பித்தோம் எடுக்கலான்னு சொல்லிட்டு. இதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னதான் அட்வான்ஸாக நமக்கு டெக்னாலஜி சயின்ஸ் வளர்ந்தாலுமே இன்னுமே அத்தியாவசிய தேவைக்காக ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நடந்து தான் அதை அடையணுன்ற கட்டத்தில் இன்றைக்கும் இருக்கிறாங்க மக்கள். அவங்கள வந்து அவங்கள பற்றி வெளியே எடுத்து சொல்லணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுத்திருந்தோம். ஸோ ரிசல்ட் உங்கள் கையில், எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. இதை தேங்க்யூ. உங்களை அடிக்கும் போது எங்களுக்கு அஜித்குமார் நினைப்பு வருது. போலீஸ்காரங்க அடிக்கும் போது எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. எல்லாமே பல தடவை தான் எடுத்திருக்கோம். எல்லாரும் பேசட்டும், அப்புறம் கேள்வி கேட்கும்.